லோகேஷோட டைரக்ஷன்ல அஜித் நடிக்கிறாரா? அட என்னப்பா சொல்றீங்க, இந்த காம்போவே வேற லெவல்ல இருக்குமே அப்படின்னு தானே பாக்குறீங்க. அதாவது இப்போ ரீசெண்டா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ரஜினி அவர்கள் கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. அதனாலேயே ப்ரமோஷன் வேலைகளுமே செம்ம ஃபாஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டா நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல அஜித் சாரை வச்சு எப்போ படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித்தை வச்சு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கான பேச்சுவார்த்தை கூட ஆல்ரெடி நடந்துச்சு. ஆனா அவர் கார் ரேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டு இருக்கு. அவரை வச்சு என்னோட ஸ்டைல்ல ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை கண்டிப்பா டைரக்ட் பண்ணுவேன். அவரோட ஆக்ஷன் முகத்தை என்னோட படத்துல காட்டணும் அப்படின்றதா என்னோட ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நான் ஒப்பந்தமாகி இருக்க எல்லா படங்களையுமே முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் அஜித் சாரை சந்திச்சு கால் ஷீட் வாங்கி அவருக்காகவே உருவாக்கி வச்சிருக்க அந்த அதிரடியான ஆக்ஷன் கதையை கண்டிப்பா டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி அஜித் அவர்களோட ஃபேன்ஸ்க்கும் சரி செம சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஏன்னா லோகேஷ் அப்படின்னாலே ஒரு எல்சியூவை உருவாக்கி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ண நிறைய படங்கள் ஹிட்டுமே ஆயிட்டு இருக்கு. ஆனாலுமே லியோ படம் ஒரு பெரிய சர்ச்சையை தான் சந்திச்சிச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அந்த படம் டைரக்ட் பண்ணப்போயே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அவர் யார் பேச்சையும் கேட்காம சரி ஓகே இந்த படம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி லியோ படத்துக்கு கலவையான விமர்சனங்களும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ அந்த லியோ படத்தை பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்குலாம் நானே முழு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்ததான் 2 வருஷமா சோஷியல் மீடியா அப்படி எதுவுமே இது பண்ணாம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு கூலி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனாலேயே 2 வருஷமா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேத்துக்கு அந்த படத்து மேல உள்ள ஹைப் இன்னுமே அதிகமா இருக்கு. முக்கியமா கூலி படத்துல மோனிகா சாங்கா இருக்கட்டும், அப்புறம் சிக்கு டு வைப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செம ஹிட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே ரஜினி அவர்களோட கூலி படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில இப்போ லோகேஷ் கனகராஜ் அஜித் அவர்களை வச்சு படம் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அதிரடியான ஆக்ஷன் படம்னு வேற சொல்லிட்டாரு. கண்டிப்பா அஜித் அவர்கள் ஆக்ஷன் படத்துல அப்படின்னு வேற லெவல்ல தான் இருக்கும். ஏன்னா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அடுத்ததா லோகேஷோட டைரக்ஷன்ல அஜித் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறார் அப்படின்றப்போ எல்லாருமே செம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பத்தி அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேர்த்தோட காம்போ பார்க்கறதுக்காக நீங்க யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.